எடுத்துப்போமா? வேண்டாம், ஆப்பிள் எடுத்துக்கோ. செலவுக்கா 100 ரூபாய் பணம் வாங்கிட்டியே, அது கணக்கு எங்கடா? வேண்டாம், கணக்கு கேட்காதீங்க. கணக்கு கேட்டீங்க ஒண்ணு நீங்க வெளில போக வேண்டியிருக்கும், இல்ல நான் வெளியில போக வேண்டியிருக்கும். எதுக்கு வந்து பிள்ளையா இருந்தாலும் சரி கணக்கு ஒழுங்கா இருக்கும். பெரிய இவரு மெட்ராஸ்ல அவன் வெள்ளை கருப்புன்னு கலர் கலரா கணக்கு எழுதுறானா, இவர் பேச வந்துட்டாரு கணக்கு. நான் எழுதாத கணக்கா? நிஜமாவா? இப்போ ஒத்துக்கிறியா? மெட்ராஸ் இருக்க வேண்டியவன் இங்க இருக்கிறேன். இல்ல, உள்ள இருக்க வேண்டியவர் வெளியில இருக்கீங்க. பேப்பர்லயே போட்டிருக்கானே, கருப்பு பணம் வச்சிருந்தவர் அவருக்கு கணக்கு எழுதினவர் 2 பேரும் சேர்த்துதான் ஜெயிலுக்குள்ள தள்ளிருக்காங்க. லட்டியாலே அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மாட்டிக்கிட்டா தானடா? ஏன் இவங்க மட்டும் எப்படி மாட்டிக்கிட்டாங்க? கூட வந்த உதவாக்கறவை அவனால காட்டி கொடுத்துருப்பான். ஏன் நான் இல்ல காட்டி கொடுக்க மாட்டேன். லட்டியாலே அடிப்பான். நகத்துல ஊசி ஏத்துவான். என் பிள்ளை இல்ல. அது ஏன்பா சும்மா சும்மா சொல்றீங்க? தினம் அதை நினைச்சுதானே நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்ன மாதிரி செய்ய போறீங்களா இல்லையா? எவ்வளவுடா கமிஷன் வாங்கி தருவேன்? கமிஷன் தானே. என்ன ஒரு 6 மாசம் ஜெயில் போறமா? ஒரு மாதிரி செய்யுங்கப்பா. நான் அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சா தர்மராஜ் உடனே வேலையை வச்சு நீக்கிடுவாண்டா. அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க, நான் பாத்துக்கிறேன். 2 எறும்பு கடை வாங்கி தரேன், மேய்ங்க. நானாடா மேய்க்கணும்? ஏன் என்ன இத்தனை நாள் நீங்க செஞ்ச வேலைக்கு அது ஒண்ணு குறைஞ்சு போயிடல.